முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் 7 நாள் துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சரவை நாளை காலை 11 மணிக்கு கூட இருக்கிறது. முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி அனைத்து விதமான மத்திய மற்றும் மாநில அரசுகளுடைய மரியாதையோடு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவால் காலமாயிருக்கிறார். எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சுவாச கோளாறு காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய மறைவை ஒட்டி நாளை நடைபெற இருந்த அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் 7 நாட்கள் தேசிய துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை 11 மணிக்கு மத்திய அமைச்சரவை கூடுகிறது. டாக்டர் மன்மோகன் சிங்கினுடைய இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங்கினுடைய மறைவை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் கனவுகளை மதிப்பவராக மன்மோகன் சிங் இருந்தார் என்று தமிழ்நாடு முதல்வர் திரு ஸ்டாலின் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். தென்னக மக்களுடைய குரல்கள் தேசிய அளவிலான திட்டங்களில் கொள்கைகளில் எதிரொலிப்பதை மன்மோகன் சிங் உறுதி செய்தார் என்றும் அவர் பதிவிட்டிருக்கிறார். பிரதமர் என்பதையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு நண்பராக விளங்கியவர் திரு மன்மோகன் சிங் என்றும் முதல்வர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் கனவுகளை மதிப்பவராக மன்மோகன் சிங் இருந்தார் என்றும் அவர் பதிவிட்டிருக்கிறார். மன்மோகனின் அறிவாற்றலும் தலைமைத்துவமும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை முன்னோக்கிய செலுத்தியது என்றும் முதல்வர் குறிப்பிட்டிருக்கிறார். திரு மன்மோகன் சிங்கினுடைய இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் நாளை நடைபெற இருக்கிறது. மன்மோகன் சிங்கினுடைய மறைவுக்கு பிரதமர் மோடியும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். மன்மோகன் சிங் எளிய பின்னணியில் இருந்து வந்து பொருளாதார நிபுணராக உயர்ந்தவர் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்றத்திலும் மன்மோகன் சிங்கின் செயல்பாடுகள் நுண்ணறிவு முக்கியவையாக இருந்தவை என்றும் திரு மோடி பதிவிட்டிருக்கிறார். நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக விரைந்து செயல்படக்கூடியவர் திரு மன்மோகன் சிங் என்றும் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங்கிற்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். என்னுடைய வழிகாட்டியை இழந்துவிட்டேன் என்று ராகுல் காந்தி வேதனை தெரிவித்திருக்கிறார். பொருளாதாரத்தின் மீதான மன்மோகன் சிங்கின் புரிதல் தேசத்தை ஊக்கப்படுத்தியது என்று ராகுல் குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங்கினுடைய மறைவுக்கு குடியரசுத் தலைவரும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இந்திய பொருளாதாரத்தை கட்டமைத்ததில் திரு மன்மோகன் சிங்கினுடைய பங்கு அளப்பரியது என்று இந்திய குடியரசுத் தலைவர் திருமிகு திரௌபதி முர்மு குறிப்பிட்டிருக்கிறார். மன்மோகன் சிங்கினுடைய மறைவு நம் அனைவருக்கும் பேரிழப்பு என்று குடியரசுத் தலைவர் பதிவிட்டிருக்கிறார். இந்திய பொருளாதாரத்தை கட்டமைத்ததில் மன்மோகன் சிங்கினுடைய பங்கு மிக முக்கியமானது என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டிற்கு மன்மோகன் சிங் ஆற்றிய சேவை என்றும் நினைவு கூறப்படும் என்றும் குடியரசுத் தலைவர் பதிவிட்டிருக்கிறார். முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. நாட்டில் 7 நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை 11 மணிக்கு மத்திய அமைச்சரவை கூடுகிறது. திரு மன்மோகன் சிங்கினுடைய இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.